தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டு சொன்ன பயப்படாத, என் நீதியின் கரம் உன்னோடு இருக்குன்னு சொல்லி ஆகியால் இந்த காலையிலே தேவன் உங்களோடு இருப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு பரிசுத்த வேதாகமத்திலே அன்பான தேவச்சனமே, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை தேவ மகிமைக்கா நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பான தேவ ஜனமே, கதரேனுடைய நாட்டுக்காக அவர் கப்பல் ஏறி என்னங்க பிரயாணம் பண்ணி புறப்பட்டு வருகிறார். நீங்க 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிச்சீங்கன்னா 1-2ல அழகாய் சொல்லப்படுகிறது. பிரியமான தேவ ஜனமே, அவரும் அவருடைய சீஷர்களும் வந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேருக்காக ஏசாமி வந்தாரு நீங்க கேக்குறீங்க? பிரியமான இந்த கதரேருடைய நாட்டுல எவ்வளோ பேர் இருந்தாங்கோ, ஆனா அவங்க கிட்ட எல்லாம் தேவன் போலங்க. ஒரு லேகியன் பிடிச்ச என்னங்க, யாருக்கும் கட்டுக்கு அடங்காம, யாருக்கும் கீழ்ப்பிடியாம, சங்கிலிகளெல்லாம் ஒடிச்சிட்டு கல்லால தன்னுடைய சரீரங்களை காயப்படுத்திக்கின்னு கல்றையில என்னங்க வாசம் பண்ணிட்டு நிர்வாணமா நடந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, கப்பல் பிரயாணம் பண்ணி ஊரு விட்டு ஊருக்கு என்னங்க புறப்பட்டு கடந்து வந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஏசாமி மதத்தை மாத்த வரலைங்க. யார தேடி வந்தாருன்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, இழந்து போனவள தேடி ரட்சிக்க வந்தாரு. ஏசாமி கிட்ட பரிசேருங்க கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் நல்லவங்களுக்காக வரலப்பா அப்படி என்றார். ஏன்னா நல்லவனுக்கு வைத்தியம் தேவையில்லை, வியாதியஸ்தனுக்கு தான் வைத்தியம் தேவை. ஆகிய இயேசு கிறிஸ்து யாரை தேடி வந்தாருன்னா, காணாம போனவங்களை என்னங்க பாவிகளை தேடி ஏசாமி வந்தார். அதுல இந்த கதரேனுடைய நாட்டுல இருக்கிற இந்த மனுஷன் எப்படியாப்பட்டுவனா, 4000 லேகியோன் என்று பேய் பிடிச்சு, சிலர் 2000, சிலர் 4000, அநேகம் என்று வேதம் சொல்லுது. அவனுக்குள்ள ஒரு பிசாசு இல்ல, பல பிசாசுகள் இருந்தது. ஆகியால் அவன் யாருக்கும் அடங்காம, பிரியமான தேவ ஜனமே, தன் வாழ்க்கைய பிசாசு என்ன பண்ணிட்டானா, யோவான் 10:10 சொல்லுது, திருடவோ கொல்லவோ அழிக்கோ அண்டி வேற எதுக்கும் வரமாட்டான். அவனோட வேலையே இதுதான். அவன் எப்படியாவது மனுஷன் என்ன பண்ணணுங்க, அழிக்கணும் அப்படின்னு நினைக்குவேன். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு நாள் ராத்திரி ஒரு 1:30 மணி இருக்கும், நான் ஆலயத்துல நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கணவன் மனைவியுடைய பிரச்சனை. அந்த பிரச்சனையில அந்த சகோதரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, புத்தியினமா கோவப்பட்டு மண்ணெண்ணெய் எடுத்து தன்னுடைய சரீரத்தின் மேல் ஊத்திக்கின்னு பத்தின்னு அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து ஆலயத்தின் வாசல் வரைக்கும் நடந்து கொண்டு வந்தாங்க. அன்பான தேவ ஜனமே, ராத்திரி 2:30 மணி இருக்கும். வாசல் கதவை தட்டுறாங்க. நான் திறந்து பார்த்தா தக 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 தகன்னு எரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் தீயினால. உடனே ஒரு கம்பளி எடுத்து போத்தி, அன்பான தேவ ஜனமே, அந்த சகோதரி ஆலயத்தின் வாசல்ல ஒரு சைட்ல உட்கார வைத்து, ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 65-70% அவங்க சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த எரிந்து போன அந்த நாத்தம் பயங்கரமா இருந்தது. அன்பான தேவ ஜனமே, அந்த சூழ்நிலையில அவங்க எரிந்து வந்தது மாத்திரம் இல்ல, ஒரு பக்கம் நாத்தம், அந்த வேளையில பசி இருக்குதுன்னு சோறு கொடுன்றாங்க. வேற வழி இல்லை. ஒரு பக்கம் வேதனை என்னங்க, ஒரு பக்கம் எரிந்து காயப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சகோதரி, இன்னொரு பக்கம் பசி என்று சொல்றாங்க. அந்த நாத்தம் எல்லாவற்றின் மத்தியில உட்கார வச்சு சாப்பாடை ஊத்திட்டு அவங்கள விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய், அன்பான தேவ ஜனமே, ராத்திரியோட ராத்திரி கொண்டு போனோம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செஞ்சுட்டாங்க. நான் மறுநாள் காலையில அந்த சகோதரிய பார்க்கும்படியாக ஹாஸ்பிட்டலுக்கு கடந்து போயிருந்தேன். அப்பா நினைக்காதீங்க, 65-70% எரிஞ்சு போயிருக்கு. அந்த சகோதரிய பெட்ல கீழே வாழை இலைய போட்டுட்டு அதுக்கு மேல அவங்கள நிர்வாணமா படுக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. டாக்டருங்க எல்லாரும் அந்த பிள்ளைய சுத்திலும் சூழ்ந்து எவ்வளவு % எரிஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொல்லி சீனியர் டாக்டர் ஜூனியர்களுக்கு
எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே நான் போனேன். என்னை பார்த்த உடனே 2 கையால தன்னோட மார்பை மூடிக்கொண்டு அவங்க என்னை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு ரொம்ப துக்கமும் வேதனையா இருந்தது. அழகான பிள்ளை கொஞ்சம் ஆத்திரப்பட்டு கொஞ்ச நேரம் யோசிக்காம என்னங்க மண்ணெண்ணெய் ஊத்திக்கின்னு அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் ஏதாவது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. அப்ப அந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டலுடைய சீனியர் டாக்டர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 45% சுத்தரிக்கப்பட்டிருந்தா 55% இருந்தாலும் நாங்க அவங்கள காப்பாத்திட முடியும். ஆனா இவங்க 65-70% என்ன ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சரீரத்தினுடைய முக்கா பகுதி எரிஞ்சு ரணமா மாறி போயிருக்கு. நான் அந்த பிள்ளைய பார்த்து கேட்டேன், ஏமா கோபம் வந்தா ஒரு 2 நாள் பேசாம இருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம், இல்ல அம்மா வீட்டுக்கு போயிடலாம், இல்ல ஆலயத்துல வந்து நீ உக்காந்து ஜெபம் பண்ணி இருக்கலாம். அதை விட்டுட்டு நீ இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டியே அப்படின்னு சொல்லும் போது இந்த பிள்ளை என்ன தெரியல சொல்லிச்சு, அந்த நேரத்துல நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிச்சு. இந்த வார்த்தை எதுக்கு சொல்றேன்னா, பிரியமான தேவ ஜனமே, பிசாசுனுடைய வேலை என்னன்னா, கொஞ்சம் நீங்க இடம் கொடுத்தா அவன் உள்ள நுழைஞ்சு நல்லா இருக்கிற வாழ்க்கைய என்ன ஆக்கிடுவாங்க, சின்ன பின்னமாக்கிடுவாங்க. அதனாலதான் ஆண்டு சொன்னா, திருடவோ கொல்லவோ அழிக்க வந்து வேற எதுக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அன்பான சகோதரனே சகோதரியே, எதுக்கு சொல்றேன் இந்த வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா, மனுஷனுடைய உயிர் ரொம்ப விலையேற பெற்றது. லூக்கா 9:25 வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு மனுஷன் உலகம் எல்லாம் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் லாபம் என்னன்னு சொன்ன. ஆகையால் இன்றைக்கு பல பாவத்தினாலும் என்னங்க, பல பாவ பழக்க வழக்கங்களாலும் என்னங்க, பல குடியினால, கஞ்சானால, ட்ரக்ஸ்னால, வேசித்தனத்தினால, விபச்சாரத்தினால, சாபத்தினால அநேக தன்னுடைய ஆத்மாவை என்ன பண்றாங்க, நஷ்டப்படுத்தி கொள்றாங்க. பிசாசு என்ன பண்றான் தெரியுங்களா, எப்படி ஆகிலும் உங்களை பல பாவத்துல கொண்டு போய் உங்களை சிக்க வச்சு அதுல இருந்து வெளியே வராம எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போனோன்றதான் அவனுடைய யோசனை. ஆனா ஆண்டவர் அன்புள்ளவர். ஏன்னா வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3:6 நாம் பிரியமான தேவஜனமே பாவிகளா இருக்கும் போது அவர் நமக்காக மரித்தார், அன்பு இன்னதென்று வெளிப்படுத்தினார் என்று. ஆகையாலே தேவன் அன்புள்ளவர். இந்த வார்த்தையை கேட்கிற இன்னைக்கு ரகசியமான, அந்தரங்கமான, வெளிரங்கமான, மறைவான பல பாவங்களை வாழ்ந்து வாழ்க்கை நாசமாக்கி கொண்டிருப்பீர்களானால், நீங்க யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12-15 வசனம் வாசித்து பாருங்க. பாவம் கர்ப்பதரிக்கும், கடைசியில் அது மரணத்தை பிறப்பிக்கும். ஆனா எசேக்கியேல் 18:23 ஆண்டு என்ன திரும்ப சொல்றாரு, துர்மார்க்கத்துல செத்து போவது எனக்கு எவ்வளவோ இஷ்டம் இல்லை, அவன் வழியை மாத்தி கொண்டு திரும்பி வருதான் எனக்கு இஷ்டம். அதுக்காக தான் இயேசு பரலோகத்தை விட்டு பூமிக்கு கடந்து வந்தார். ஆகையால் தான் இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கதிரையனுடைய நாட்டுகளுக்கு இயேசு கப்பல் ஏறி ஒரு கட்டப்பட்ட மனுஷனை தேடி வந்தாரு, அந்த மனுஷனை விடுவித்தார். 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அன்பான தேவ ஜனமே, அவன் வஸ்திரம் தரித்தவனாக, புத்தி தெளிந்தவனாக இயேசுவின் பாதத்திலே உக்காந்தான். அவன் உக்காந்ததை பார்த்த உடனே ஊர் ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள். அர்த்தம் இல்லாத வாழ்க்கைக்கு அர்த்தத்தை உண்டு பண்ணுகிறவர் ஆண்டவர். நீ எவ்வளவு கேட்டவனாயிரு, எவ்வளவு மோசவனாயிரு, பாவிகளை பிரதானமான பாவியா கூட இருங்க. ஏசாயா 1:18 சொல்லுது, நம்முடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அவர் வெண்மையான பஞ்சை போல மாத்த அவர் வல்லவர். ஆகையால் தான் அழகான தேவன் நமக்காக அலங்கோலமா சிலுவையிலே நாம் தண்டிக்கப்படக்கூடாது என்று அவர் நமக்காக சாபமா மாறினார். எதுக்காகனா, அர்த்தம் இல்லாத நம்முடைய வாழ்க்கை அர்த்தமாய் மாறுவதற்காக. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க மனம் திரும்பாம இன்னும் பாவத்திலும் இன்னும் விட வேண்டியவைகளை விடாம இன்னும் மாறுபாடான வாழ்க்கையில நீங்க இருப்பீங்களானால், பிசாசு உங்க வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு முன்னால இன்னைக்கு ஒப்புருவாய் மனம் திரும்பி, அன்றே நான் செஞ்ச தப்பை நீ செய்ய மாட்டேன். என்னங்க, இளையகுமார் எப்படி புத்தி தெளிந்து தகப்ப வீட்டுக்கு போறேன்னு சொல்லி திரும்பி வந்தானோ, அப்படி இன்னைக்கு நீங்க திரும்பி வருவீங்களானால் கண்டிப்பா நான் சொல்றேன், உங்களை இதிலும் மேன்மையான இடத்துல கத்தர் கொண்டு உங்களை உயர்த்தி ஆசீர்வாதமா வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிப்போமா?
கிருபியாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு மனுஷனை அன்று நேசித்து கப்பல் ஏறி கடல் தாண்டி ஒரு மனுஷனுக்காக வந்தவர், ஆத்ம பாரம் உள்ளவர் நீர். இந்த வார்த்தை கேட்கிற பல பாவத்திலும் பல சாபங்களிலும் பல பாவ பழக்க வழக்கத்துல வாழுகிற அன்பு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. பிசாசு அவருடைய ஆத்மாவை கொள்ளையிடுறதுக்கு முன்னாலே அவங்க மனம் திரும்பி வாழ்க்கை ஒப்பு கொடுத்து உன் பிள்ளைகளாய் மாற நீர் உதவி செய்யும். நம்முடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவுன்னு சொன்னீரே. இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ரத்தத்தினால கழுவுங்க. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தாங்க, நவமான இருதயத்தை தாங்க. அவருடைய வாழ்க்கையை அர்த்தமில்லாத வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா மாற அந்த பிசாசு கொள்ளையிடுறதுக்கு முன்னால அவங்க மனம் திரும்பி நீர் உதவி செய்யும். அவருடைய எல்லா கட்டுகளை உடையும், அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னியும். அவளை கட்டி வச்ச எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே அவளை புது மனுஷனா மாற்றுங்க. இவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா எப்படி ஆண்டவரே லேகியம் பிடித்தவன் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறினானோ, இவர்கள் இந்த சமுதாயத்தில் ஆசீர்வாதமா மாற அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கு. நீர் உதவி செய்யும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையிலே இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னு நீங்க விசுவாசிச்சா, அன்பான சகோதரனே சகோதரிய, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா எங்களை தொலைபேசியின் வழியா நீங்க அணுகலாம். நாங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஜெப குறிப்பு இருந்தா நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் கமெண்ட் வழியா தெரியப்படுத்தலாம். அதோடு கூட எங்களுக்கு 21 நாள் உபவாச ஜெபம் இருக்கிறது. ஏசாயாவில் ஆண்டு சொல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் புது பலன் அடைந்து கழுகு போல என்ன பண்ணுவாங்க, உயர பரப்பான. நீங்க புது பலன் அடைஞ்சு தேவனுக்காக எழும்பி இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும் நீங்க விரும்பினா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைச்சா, ஆசீர்வாதமா தேவன் எடுத்து உங்களை வல்லமையா பயன்படுத்தணும்னு நினைச்சா 21 நாள் வாங்க. 21 தேவ மனுஷர்கள் வந்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதம் செய்யறாரு. வியாதியஸ்தல சுகமாக்குறாரு, கண்ணீர்களை துடைக்கிறாரு, கட்டுகளை உடைக்கிறாரு, தேவைகளை சந்திக்கிறாரு, நன்மை செய்யறாரு. நீங்களும் அந்த சந்தோஷத்துல வந்து பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.